ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரதி குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நான் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்ருக்கேன். கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கி வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு பூண்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் கொண்டக்கடலை நைட்லேருந்து காலைல வரைக்கும் ஊற வச்சு நான் 6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் கத்திரிக்காய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காயெலாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் தக்காளி கிரேவிலே நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா வதங்கட்டும்னு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். இப்போ நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்கும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயிலே வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த முருங்கைக்காய் வாசனை எல்லாமே இது மரத்து முருங்கைக்காயெலாம் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அந்த வாசம் குழம்புல வரணுன்றதுக்காண்டி கொஞ்சம் வதக்குறேன். அதோடு நான் சாம்பார் தூள், கறி மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் கோரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் தலைக்கும் போது ஆட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வேகிறதுக்கு முன்னாடியே பரட்டி விட்டிங்கன்னா தான் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் பரட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் பார்த்து சைடில் அப்படியே பரட்டி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் நிறையா குழம்பு வேணும் அப்படின்றாலும் நான் கொஞ்சம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா எல்லாமே பச்சை வாசனை எல்லாம் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்ருங்க. ப்ளஸ் அதிலே காயும் வெந்துக்கும், மசாலா வாசமும் போயிடும். ஸோ நான் நல்லா 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்றேன். குழம்ப காய்கறியோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். மசாலாலாம் திரியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கொதித்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நான் 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுண்டல் தண்ணி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான். அதில் சுண்டல் ஒயிட் சுண்டல், பிளாக் சுண்டல் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைட்டு ஒரு 6 or 7 hours நல்லா ஊற வச்சுட்டு காலைல 6 விசில் விட்டு எடுத்துட்டேன். இதில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வேகும். அந்த சுண்டலோடு சேர்ந்து அந்த உப்பு அந்த மசாலா எல்லாமே அதுக்குள்ளே போகிற அளவுக்கு வேக விடுங்க. நல்லா முருங்கைக்காய் சுண்டலுக்குள்ளே இங்கே பாருங்கள், நான் இந்தளவுக்கு வேக விட்ருக்கேன். இதில் புளி வாட்டரும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் இப்போ நான் தேங்காய், பொட்டுக்கடலை, ப்ளஸ் கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் சேர்த்து நான் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச கிரேவியை நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி ஊற்றி 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நான் வேக விட்டேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக குழம்பு எண்டாகிற டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பொட்டுக்கடலை வச்சு ஊற்றினீங்கன்னா புளிக்குழம்பு ரெடி. தேங்க்யூ.